தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் புதிய பிரச்சனை. திமுக கூட்டணியில் உருவாகியுள்ள புதிய பிரச்சனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றது. அதே கட்சிகள் அப்படியே பாராளுமன்ற தேர்தலிலும் கூட்டணியில் தொடர்ந்தன. ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கப்படவில்லை. மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்து வந்தன. இந்த சூழ்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் தங்களுடைய கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் இந்த முறை அதிக தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தன. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை கோரிக்கை வைத்து வந்தன. இது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத தமிழ்நாட்டை சார்ந்த 40க்கும் அதிகமான கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. அதில் குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை அவற்றின் அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டன. இந்த 3 கட்சிகளும் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளன. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதால் இந்த 3 கட்சிகளும் தற்பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கின்றன. கொங்கு நாடு மக்கள் கட்சி தற்பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பலர் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதால் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். மனிதநேய மக்கள் கட்சியிலும் இதே நிலைமை, தமிழக வாழ்வுரிமை கட்சியிலும் இதே நிலைமை. இந்த சூழ்நிலையில் திமுக அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட இந்த 3 கட்சிகளுக்கும் தொகுதிகள் வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த 3 கட்சிகளுக்கும் இந்த முறை தொகுதிகள் வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. இந்த 3 கட்சிகளுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. திமுக தங்களுக்கு தொகுதி ஒதுக்காவிட்டால் மாற்று கூட்டணியில் சேர இந்த 3 கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இது திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தொகுதி ஒதுக்காவிட்டாலும் தங்களுடைய கட்சியில் கூட்டணியில் தொடர்ந்து ஆதரவு தருவார்கள் என்று திமுக எதிர்பார்த்தது. ஆனால் இந்த 3 கட்சிகளும் தொகுதி ஒதுக்காவிட்டால் அணி மாற தயாராகி உள்ளன. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகியவை கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றன. கூடுதல் தொகுதியை ஒதுக்காவிட்டால் அணி மாறவும் தயாராகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சிகளும் தற்பொழுது அணி மாற தயாராகியுள்ளன. இது திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனையை கிளப்பியுள்ளது.